நாள் பாதிக்கப்பட்டவனுடைய துவா வானத்திற்கு பூமிக்கும் இடையில் எந்த விதமான திரையும் இல்லை, அல்லாஹ் கபூல் செய்வான் என்று இஸ்லாம் சொல்வதனால் வாழுகிற காலத்திலே அநீதங்களும் அக்கிரமங்களும் யாருக்கும் செய்தால் அல்லாஹ்வுக்காக பொருந்தி சும்மா உட்கார்ந்து நோம்பு வந்த உடனே ஒரு எஸ்எம்எஸ் வரும். அருமையான சகோதரர்களே, நல்ல கவனிங்க. இந்த எஸ்எம்எஸ் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியா இருக்கு, அடிக்கடி சொல்லி அன்பானவர்களே, என புனித மிகுந்த ரமலான் வந்து விட்டது. உங்களுக்கு நான் யாருக்காவது அநியாயம் செய்தால், உங்களுக்கு நான் யாருக்காவது துரோகம் செய்தால் என்னை இந்த ஆண்டிலே மன்னித்து விடுங்கள். நீ எனக்கு அனுப்புறியா, நீ எனக்கு எது பண்ணியா, நான் உனக்கு எது பண்ணனா, இது என்ன சடங்குன்னு, நீ எனக்கு எதா பண்ணியா, நான் உனக்கு எதா பண்ணனா, நம்ம ரெண்டுக்கும் மத்தியில் என்ன பிரச்சனை இல்லையா, ஏன் எனக்கு அனுப்புற, அப்ப ஃபார்வர்டு மெசேஜ். இது ஒரு சடங்கு. யாருக்கு அநியாயம் பண்ணியோ, யாருக்கு துரோகம் பண்ணியோ, எவனால் நீ பாதிப்பை கொடுத்தாயோ, நீ எவனால் பாதிக்கப்பட்டாயோ, வாழுகிற காலத்துல முகத்துக்கு நேர் நின்று அல்லாஹ்வுக்காக என்ன மன்னிச்சு சொல்றதை விட்டுட்டு பேஸ்புக்ல வாட்ஸ்அப்ல உட்கார்ந்து ஒரு மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி ஒரு ரமலான் வந்துட்டா போதும். என் ஜனாசால யாரும் திட்டிராதீங்க, என் ஜனாசால வந்து நீங்க கோவிச்சிடாதீங்க, என் மூத்த ஆயிட்டா எல்லாரும் என் ஜனாசால கலந்துங்க. நீ யார்கிட்ட சொல்லுவோம், உன் பக்கத்துல உட்காந்துருக்க உன் தோழன், அவன்கிட்ட பேசுறதே கிடையாது. அவன்கிட்ட போய் இந்த எஸ்எம்எஸ் தூக்கி வீசிட்டு, பாப்பா நான் உனக்கு பல அநியாயம் பண்ணிருக்கிறேன், அல்லாஹ்வுக்கா பொறுத்துக்க. அண்டை வீட்டுல உறவுட்ட பேசுறது இல்ல, குடும்பங்கள சண்டை, எஸ்எம்எஸ் அனுப்பிடுறது, அமைதியா போரை போட்டு தூங்கிறது, முடிஞ்சது. இவங்க மன்னிப்பு கேட்டுட்டாங்களாம். நீ நிக்கிற இடத்துல நேர போய் வண்டி எடுத்து வீட்டுல போய் உட்கார்ந்து மன்னிப்பு கடிதம் மாதிரி உட்கார்ந்து அவன்கிட்ட மன்னிச்சிட்டியா அப்படின்னு கேட்டுட்டு தான் வெளியே வரணும். ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் பாவா, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன். இந்த சடங்கை இஸ்லாம் அங்கீகரிக்கவில்லை. நேரடியாக மன்னிப்பை கேட்க வேண்டும். சகோதரர், முக்கியமான செய்தி இது. எனவே பதுவா, பாதிக்கப்பட்டவன் துவா என்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.